உங்களுக்கு தெரியாதல்ல, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பிரச்சனை எழுப்புகிற போது மாநில முதலமைச்சர் தலையிட்டு எடுத்த நடவடிக்கை பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார். அந்த மாவட்ட ஆட்சியரை இடமாற்றம் செய்திருக்கிறோம். அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இடைநீக்கம் செய்திருக்கிறோம். அவனோடு சேர்ந்து 9 காவல்துறை அதிகாரிகளை இடைநீக்கம் செய்திருக்கிறோம். ஒரு நபர் அந்த ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையிலே விசாரணை குழு அமைத்திருக்கிறோம். அடுத்ததாக அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் என்பது அறிவித்திருக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த ஒரு நபர் குழு அந்த நீதி விசாரணை முடிந்த பிறகு பரிந்துரை அமலாக்குவோம் என்று மாநில முதலமைச்சர் சட்டமன்றத்திலே எடுத்த நடவடிக்கை பட்டியலிட்டு காட்டியிருக்கிறார். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்லுகிறேன், கவலையோடு சொல்லுகிறேன், நீங்கள் எடுத்த நடவடிக்கை போதுமானது இல்லை என்பதை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கேன். ஏன் சொல்லுகிறேன்? காலம் காலமாக மதுவிலக்கு கொள்கையை அமலாக்க வேண்டும், மதுக்கடைகள் கூடாது, மதுபானங்கள் கூடாது என்று கோரிக்கை வைக்கிற போது என்ன சொன்னார்கள்? மதுக்கடைகள் மூடிவிட்டால் கள்ளச்சாராயம் பெருக்கெடுத்து ஆறாக ஓடும், மதுபான கடைகள் மூடிவிட்டால் கள்ளச்சாராயம் வரும். ஆகவே மதுவிலக்கு கொள்கையை அமலாக்குவது, மதுபான கடைகளை மூடுவது கள்ளச்சாரத்தை ஊக்குவிப்பதாக அமையும் என்று காரணம் சொன்னார்களே. ஆனால் இன்று நிலைமை என்ன? கிட்டத்தட்ட தமிழகத்தில் உங்களுக்கு தெரியாதல்ல, 5329 டாஸ்மாக் மதுபான கடைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்காக, கள்ளச்சாரத்தை ஒழிப்பதற்காகத்தான் மதுபானங்கள் திறந்து விட்டதாக மதுபான கடைகளும் இயங்குகிறது, கள்ளச்சாராயம் அங்கே விற்பனையாகிறது. நான் மாநில சொல்ல விரும்புகிறேன், உங்களுடைய மதுபான கொள்கைக்கு இது ஒரு சவாலாக வரவில்லையா? இட்ஸ் எ சேலஞ்ச். எப்படி வருகிறது? நீங்கள் காவல்துறை சார்ந்த 9 பேரை இடைநீக்கம் நல்லது, சரியான நடவடிக்கை. நான் அது மட்டுமல்ல, இடைநீக்கம் என்பது அவர்களுக்கு தெரியாமல் தவறு நடந்திருந்தால் சரிதான். ஆனால் அவர்களுக்கு தெரியாமல் நடந்திருக்கிறதா? நான் இந்த பிரச்சனையுடைய பின்னணியை சுருக்கமாக விளக்க விரும்புகிறேன். நண்பர்களே, 1983 ஆண்டு வரையில் மதுபான கடைகளுக்கு மதுபானத்தை விநியோகம் செய்யக்கூடிய வேலையை தனியார் செஞ்சிட்டு இருந்தாங்க. நான் சொல்வது புரியும் என்று கருதுகிறேன். 83 ஆண்டு வரையில தனியார் நடத்தக்கூடிய மதுபான கடைகளுக்கு மதுபானத்தை பாட்டில் சப்ளை பண்றது அரசு அல்ல, டாஸ்மாக் அல்ல, தனியார் கம்பெனிகளை நேரடியாக கடைகளுக்கு அனுப்புனாங்க. இது 83 ஆண்டு வரையில். அடுத்து 83 ஆண்டு முதலாக தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் சொல்லக்கூடிய டாஸ்மாக் சொல்லக்கூடிய அந்த நிறுவனத்தின் சார்பாக இனி தனியார் விநியோகிக்க மாட்டாங்க, தனியார் செய்யாது, அந்த தனியார் மதுபான கடைகளுக்கு விநியோகம் செய்யக்கூடிய மதுபான விநியோகம் செய்யக்கூடிய அந்த பணியை வேலையை அரசே ஏற்று நடத்தும் என்று சொல்லி 83 ஆண்டிலிருந்து அந்த மதுபான கடைகளுக்கு யார் மதுபான விநியோகம் செய்வது? டாஸ்மாக் அரசே விநியோகம் செய்கிறது 83 ஆண்டிலிருந்து. இந்த 2002 ஆண்டு மேலும் ஒரு மாற்றம். என்ன மாற்றம் அது? 2002 83 ஆண்டு அந்த மதுபான கடைகளுக்கு, சாராய கடைகளுக்கு தனியார் கம்பெனி விநியோகம் பண்ணிட்டு இருந்தான், பாட்டு அனுப்பிட்டு இருந்தான். 2002 ஆண்டு மாநில அரசு முடிவெடுக்கிறது, தனியார் கடைகளுக்கு தனியார் கம்பெனி விநியோகம் செய்வதற்கு பதிலாக அரசே விநியோகம் செய்யும், சாராய கடைகளையும் அரசே நடத்தும் என்று 2002 ஆண்டு மாநில அரசு முடிவெடுக்கிறது. அதுதான் டாஸ்மாக். 2002 ஆண்டு அந்த மதுபான கடைகளுக்கு விநியோகம் செய்வது மட்டுமல்ல, நாங்கள் மதுபான கடைகள் நடத்துவோம் என்று கிட்டத்தட்ட ஏற்கனவே சொன்னது போல 5329 மதுபான கடைகளை திறந்து டாஸ்மாக் அந்த கடைகள் நடத்துறாங்க. விநியோகம் அரசாங்கம், விற்பனை அரசாங்கம், எல்லா அரசாங்கம் 2002 ஆண்டில் இருந்து. 2002 ஆண்டு எடுத்த இன்னொரு முக்கியமான முடிவு நான் அரசுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன்.
நண்பர்களே, அரசாங்கமே மதுபான கடைகள் நடத்துவது என்று டாஸ்மாக் நடத்த முடிவெடுத்த பிறகு என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா, அந்த மதுவிலக்கு சட்டம் இருக்கு பாருங்க, இன்னைக்கு நேற்று இல்ல, வெள்ளைக்காரங்காலத்துல 1937 கொண்டு வரப்பட்ட சட்டம். அப்ப கொண்டு வந்தான் அந்த சட்டத்தை, ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து, என்ன திருத்தம்? மதுபானத்தை விநியோகம் பண்ணது அரசாங்கம், அது விற்பனை பண்ணது டாஸ்மாக் விற்பனை அரசாங்கம். மூன்றாவது திருத்தம் என்பது இங்கே 2002 மதுபானுக்கு அரசு நடத்த முடிவெடுத்த பிறகு இந்த மெத்தனால் சொல்லக்கூடிய கெமிக்கல் இருக்கு பாருங்க, அந்த கெமிக்கல் விற்பனையை அரசு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்று ஒரு திருத்தத்தை 2002 கொண்டு வந்தாங்க. இப்ப புரியுதா? அந்த மெத்தனால் என்பது பல பணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கெமிக்கல். அந்த கெமிக்கல் பாதகமானது. டாஸ்மாக் கடை நடத்துறாங்க, கள்ளச்சாராயத்தை அனுமதிக்க கூடாது, டாஸ்மாக பாட்டில் விநியோகம் பண்றாங்க, டாஸ்மாக கடையில் நடத்துறாங்க, அப்படி அடுத்த கள்ளச்சாராயம் வரக்கூடாது. கள்ளச்சாராயத்தை தடுப்பதற்காக அந்த மெத்தனால் என்ற அந்த கெமிக்கல் இருக்கிறது, அதோட விற்பனையை it has been brought under the control of the government. அது அரசு கட்டுப்பாட்டில் வந்தது. நான் கேட்க விரும்புறேன், மெத்தனால் விற்பனை என்பது, விநியோகம் என்பது அரசு கட்டுப்பாட்டிற்கு வந்த பிறகு அது எப்படி கள்ளச்சாராயம் காத்திரும் கையில போய் கிடைக்குது? இங்கே விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக வெளியிட்டு இருக்கக்கூடிய இந்த நோக்க குறிப்பேட்டில் நீங்க பாத்தீங்கன்னா 2வது பக்கத்துல என்ன சொல்லப்படுகிறது? குறிப்பாக இந்த, அதாவது மெத்தனால் என்ற அந்த கெமிக்கல், அது எப்படி உங்களுக்கு தவறான வணிகமாக மாறிவிட்டது, எப்படி தவறாக பயன்படுத்தப்படுகிறது, எப்படி சமூக விரோதிகளை கிடைத்திருக்கிறது பாருங்க. கள்ளச்சந்தையில் மெத்தனால் கட்டற்ற முறையில் புழக்கத்திருப்பது உறுதியாகி உள்ளது. இதான சட்டம் சொல்லுது. அரசாங்கமே கள்ளச்சாராய கடையில் நடத்துகிற போது மெத்தனால் கெமிக்கலை இஷ்டம் போல விடாதீங்க, தனியாருக்கு விடாதீங்க, கட்டுப்படுத்துங்க. யாரு விற்கிறான், யாரு வாங்குறான், அதால மக்கள் கள்ளச்சாராயம் செத்துருவாங்கன்னு சொல்லி அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று 2002 அரசு முடிவெடுத்த பிறகு எப்படி மெத்தனால் போய் சேருது? எப்படி மெத்தனால் கலந்து கள்ளச்சாராயத்தை விற்கிறான்? ரகசியமா விற்கிறான் நண்பர்கள், உங்களுக்கு தெரியாது இல்ல. எனக்கு கள்ளக்குறிச்சி திருக்கோள் நல்லா தெரியும். கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துல தான் கருணாபுரம் இருக்கு. பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி அந்த கருணாபுரத்துல காலம் காலமாக இந்த கள்ளச்சாரம் வித்துட்டு இருக்காங்க. இப்ப மெத்தனால் கலந்து வித்துட்டான். இன்று நேற்றா 2023 மரக்காணத்துல மதுராந்தகத்தை 20 பேர் சாகவில்லையா? காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லையா? அதிலிருந்து காவல்துறை படிப்பை பெற்றிருக்கிறதா? நண்பர்களே, காவல்துறைக்கு தெரியாமல் இந்த கள்ளச்சாராயம் காட்சி இருப்பதோ நடக்காது. அந்த காவல்துறை அதிகாரிகளை இடைநீக்கம் போதாது, அவர்களை கைது செய்து வழக்கு போட வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன். 57 பேர் சாகலையா? மெத்தனாலை யாரெல்லாம் வாங்கலாம், எப்படி கள்ளச்சாராயத்தை காசை விற்பனை செய்யலாம் என்று அந்த வியாபாரத்திற்காக அப்படி விற்பனை செய்கிறோடு கையூட்டி பெற்றுக் கொண்ட அந்த காவல்துறையினர் அங்கே கட்டுப்படுத்த முடியாத போது 57 பேர் என்ன, அதிக சாவி எண்ணிக்கை அதிகமாகிற போது அங்கே சஸ்பென்ஷன் போராது, இடைநீக்கம் போராது, அனைத்து காவல்துறை அதிகாரிகளையும் அவங்க மீது அவர் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மீண்டும் வலியுறுத்தி கடமைப்பட்டிருக்கிறேன். உழைப்பாளி மக்களாச்சே தோழர்களே, நான் கவலையோடு சொல்லிக்கொள்ள விரும்புவது, இறந்த 57 அந்த உயிர்கள் மட்டுமல்ல, மனித உயிர்கள் மட்டுமல்ல, கள்ளச்சாராயம் அறிந்து குடித்துவிட்டு மருத்துவ சிகிச்சை பெற்று வரக்கூடிய அவர்களையும் சேர்த்தால் பெரும்பான்மையாக 99% அம்மக்கள் பட்டியலத்தை சார்ந்த தலித் மக்கள் என்பது ஒரு வேதனைக்குரிய செய்தி என்பதை இங்கே வருத்தத்தோடு கவலையோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக, விடுதலை கட்சி சார்பாக, இந்த கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மதியை ஒழித்து அந்த ஒடுக்கப்பட்ட மக்களை பாதுகாக்கக்கூடிய கடமை நமக்கு முன்னால் இருப்பதை இந்த கூட்டத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பின்னணியில் தான் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுப்பது மட்டும் போதாது. ஏற்கனவே விடிவு காலம், இதற்கு தீர்வு என்ன? காவல்துறை அதிகாரி மீது நடவடிக்கை எடுக்கலாம்,
ஒரு நபர் நீதிபதி விசாரணைக்கு செல்லலாம், பல பரிந்துரைகள் வரலாம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக சொல்ல விரும்புவதெல்லாம் இந்த நோக்க குறிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நிலைப்பாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே படிப்படியாக மதுக்கடைகளை மூட அரசு முன்வர வேண்டும். படிப்படியாக மதுபான கடைகளை மூட வேண்டும். அங்கே இறுதியாக மதுவிலக்கு அமலாக்க வேண்டும் என்ற அந்த கொள்கையை அமலாக்குவதன் மூலமாகத்தான் தமிழகத்து மக்களை பாதுகாக்க முடியும். நான் மீண்டும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 40க்கு 40 வெற்றி பெற செய்து நாடாளுமன்ற அனுப்பிய அந்த மக்களை பாதுகாக்க வேண்டாமா? ஒடுக்கப்பட்ட மக்கள், விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், முறைசார தொழிலாளி சொல்லி தமிழகத்தினுடைய உழைக்கும் மக்கள் வாக்களித்து டெல்லிக்கு சென்றிருக்கும் அந்த உழைக்கும் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் கள்ளச்சாராயத்தை ஒழித்து மதி ஒழித்து மக்களை பாதுகாக்கக்கூடிய நடவடிக்கை மாநில அரசு எடுக்கும் என்று கேட்டுக்கொண்டு மக்களை பாதுகாக்கக்கூடிய மதி ஒழிப்புக்கான போராட்டத்தை விடுதலை கட்சியோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு போராடும் என்று கூறி ஒரு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். விடுதலை கட்சியோடு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இரண்டு போராடும் என்று கூறி நாமெல்லாம் அவரோடு நீண்ட நேரம் காத்திருப்பதை போல மேகங்களும்